வெல்கம் டு ஓரோ சமையல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, வாழைப்பூ சோம்புக்கீரை போட்டு ஒரு வடை தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் உளுந்து கடலைப்பருப்பு எல்லாமே மிக்சடு போட்டு பண்ண போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாழைப்பூ வடை செய்ய போகிறோம். வாழைப்பூவை க்ளீன் பண்ணி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். கொஞ்சம் கொத்தமல்லி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து சோம்புக்கீரை, பார்க்குறதுக்கு பில்லி மாதிரி தான் இருக்கும். சோம்புக்கு பதிலாக சோம்புக்கீரை சேர்த்துருக்கேன். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. கொலஸ்ட்ரால் கம்மி பண்ணும். பால் கொடுக்குற தாய்மார்கள் டெய்லி எடுத்துக்கிட்டால் பால் வந்து நல்லா பெருகும். இது வந்து கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு சம அளவு ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு 4 மணி நேரம், ரொம்ப ஊற வைக்காமல் ஒரு 4 ஹவர்ஸ் மாத்திரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு மிக்சியில் சேர்த்த உடனே ஒரு சின்ன பீஸ் சுருள் பட்டை, 4 கிராம்பு, காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கல்லுப்பு, இது எல்லாமே மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி குறைப்பாக அரைச்சதுக்கப்புறம் இதிலே பருப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். பருப்பும் இதிலே சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே தண்ணி இல்லாமல் நல்லா புளிஞ்சி கையில் புளிஞ்சி எடுத்துடலாம். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, நல்லா புளிஞ்சி எடுத்துடணும். ஃபஸ்ட்டு வெங்காயம், அந்த வாழைப்பூ, கொத்தமல்லி, சோம்புக்கீரை எல்லாம் போட்டோம்ல, ஒரு வாட்டி கையில் வந்து நல்லா பிசுக்கி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா தனித்தனியாக பிரிஞ்சதில் அப்படியே நின்றுடும். அதனால் நம்ம கொஞ்சம் உளுத்த பருப்பு சேர்த்ததுனால இந்த மாதிரி வந்திருக்கு. அதே கடலைப்பருப்பு சேர்த்திங்கன்னா கொஞ்சம் வராது. இது வந்து நல்லா பைண்டிங் ஏஜென்ட் நல்லா இருக்குன்றதுனால நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் வடைகளாக போட்டுருக்கேன். கொஞ்சம் வெந்ததும் திருப்பி விட்டுக்கலாம். நல்லா கிறிஸ்பியான சூப்பரான வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பக்கோடா மாதிரி சின்ன சின்ன பீஸாக கூட போட்டுக்கலாம். அதனால நான் கொஞ்சம் குட்டி குட்டியாக போட்டேன், பசங்களுக்கு பிடிக்கும்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.